மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் போக்குவரத்து போலீசார் அட்டகாசம், மக்கள் விசனம். திடீர் சுகையினம் காரணமாக 50 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம், கொக்கட்டிச்சோலை பொதுச்சந்தை மக்களிடம் கையளிப்பு. வடக்கு கிழக்கில் தொடர் மழை, வெளியான அறிவிப்பு. மயானமான லாஸ் ஏஞ்சல்ஸ், பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவு. தொடர்வென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் இன்று காலை 8 மணி முதல் புத்தூர் சோமஸ்கந்தா பாடசாலைக்கு முன்பாக போக்குவரத்து போலீசார் மிக கேவலமான முறையில் வாகன சாரதிகளை அச்சுறுத்தி பணம் பறித்து வருகின்றதாக விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. புத்தூர் சந்திக்கு அருகிலுள்ள வளைவு பகுதியில் உள்ள ஒற்றை கோட்டை தாண்டி வருவதாக கூறி நீதிமன்ற நடவடிக்கை என சாரதிகளை அச்சுறுத்தி 1000 முதல் 3000 வரையாக பணப்பறிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கோட்டை தாண்டாமல் வந்த வாகனங்களை கூட வழிமறித்து ஒற்றை கோட்டை தாண்டி வருவதாக கூறி வழக்கு பதிய போவதாக அச்சுறுத்தி பணப்பறிப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அத்தோடு நீதிமன்றத்திற்கு அனுப்பப் போவதாக அச்சுறுத்தி அங்கு போனால் சட்டத்திறனிகளே உங்களிடம் 5000 வாங்குவார்கள், அத்துடன் தண்டனை பணம் 7500 கட்ட வேண்டும், மேலும் மல்லாக நீதிமன்றத்தில் வந்து ஒரு நாள் முழுவதும் நிற்க வேண்டும் என கூறி 1000 முதல் 2000 வரையான பணத்தை பெற்று வருகின்றதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட டிகோயா ஸ்ரீவாணி ஆரம்ப பாடசாலையில் கல்வி பயிலும் சுமார் 50 மாணவர்களுக்கு ஏற்பட்ட திடீர் சுகையினம் தொடர்பாக அம்பகமுவ சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தின் பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்று குறித்த பாடசாலைக்கு சென்று பரிசோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மேற்படி பாடசாலையில் 1, 2, 3, 4 மற்றும் 5ஆம் தரங்களில் கல்வி பயிலும் மாணவர்களில் 50 பேரை இவ்வாறு திடீரென சுகவீனமடைந்துள்ளனர். குறித்த மாணவ மாணவிகளுக்கு நேற்று மாலை முதல் தலைச்சுற்றல், வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். 50 மாணவர்களில் 25 மாணவர்கள் டிகோயா ஆதார வைத்தியசாலையிலும் ஏனைய 25 மாணவர்கள் ஹட்டன் நகரத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 25 மாணவர்களில் 22 மாணவர்கள் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பியுள்ளனர். மீதமுள்ள 3 மாணவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாணவர்களின் நிலைமை பாரதூரமாக இல்லை எனவும் வைத்தியசாலையில் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். நேற்று காலை பாடசாலையில் மாணவர்களுக்கு காலை உணவாக சோறு, போஞ்சி, பருப்பு மற்றும் கீரை ஆகியவற்றை வழங்கியதாகவும், எனினும் அந்த உணவை சாப்பிடாத மாணவர்களும் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதனால் பாடசாலையில் உள்ள குடிநீரினால் எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகித்த அம்பகமுவ சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தின் பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்றைய தினம் பாடசாலைக்கு விஜயம் செய்து குடிநீர் மாதிரிகளை சேகரித்துள்ளதோடு தொடர்ந்தும் இச்சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுர அரசாங்கத்தினால் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஊடாக மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பொதுச்சந்தை பொதுமக்களின் பாவனைக்காக இன்று மீண்டும் கையளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 4 வருடங்களுக்கு பின்பு குறித்த சந்தை பொதுமக்களின் பாவனைக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. மண்முனை தென்மேற்கு பிரதேச சபையினால் பராமரிக்கப்பட்டு வரும் இந்த கொக்கட்டிச்சோலை பொதுச்சந்தையானது கடந்த 4 வருடங்களாக இயங்காத நிலையில் காணப்பட்டு வந்தது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஊடாக புது வருடத்தை முன்னிட்டு இந்த பொதுச்சந்தை பொதுமக்களின் பாவனைக்காக மீண்டும் கையளிக்கப்பட்டது. புதிய அரசாங்கத்தினால் நாடளாவிய ரீதியில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஜனாதிபதியின் எண்ணக்கரவுக்கமைய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் திட்டத்தின் ஒரு கட்டமாக சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் பொதுச்சந்தை பொதுமக்களின் பாவனைக்காக மீண்டும் கையளிக்கப்பட்டுள்ளது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இப்பிரதேசத்தில் கடந்த பல வருடங்களாக நிரந்தரமான ஒரு பொதுச்சந்தை வசதியின்றி மக்கள் மிகவும் சிரமங்களை எதிர்நோக்கி வந்தனர்.
இது சம்பந்தமாக மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவின் கவனத்திற்கு பொதுமக்கள் கொண்டு வந்திருந்தனர். இதனையடுத்து தமிழர்களின் முக்கிய விழாக்களில் ஒன்றான தைப்பொங்கல் விழாவின் போது தேவையான அத்தியாவசிய பொருட்களை மிகவும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு வழங்கும் பொருட்டு பொதுச்சந்தை பொதுமக்களின் பாவனைக்காக மீண்டும் கையளிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கிடைக்கும் மழை எதிர்வரும் 16ஆம் திகதி வரை தொடரும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியற் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது குறித்து அவரால் இன்று மதியம் வெளியிடப்பட்ட அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: வங்காள விரிகுடாவில் கடந்த 7ஆம் திகதி அன்று உருவாகிய காற்று சுழற்சியின் நகர்வு வேகம் மிக மிக குறைவாகவே உள்ளது. இதன் காரணமாக மழை நாட்கள் நீடிக்கும் வாய்ப்புள்ளது. ஆகவே தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழையானது எதிர்வரும் 16ஆம் திகதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது. கடந்த சில நாட்களாக குறிப்பாக 7ஆம் திகதி யாழ்ப்பாணம், அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் கிளிநொச்சி ஆகிய இடங்களிலும், 8ஆம் திகதி முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை ஆகிய இடங்களிலும், 9ஆம் திகதி அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய இடங்களிலும், 10ஆம் திகதி வவுனியா, யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை பகுதிகளுக்கும் கிடைத்த மழையானது இன்று மாலை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலடையும். அதேவேளை மீண்டும் எதிர்வரும் 18ஆம் திகதி முதல் 22ஆம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஆகவே அறுவடை செயற்பாடுகளில் ஈடுபடும் விவசாயிகள் மேற்குறிப்பிட்ட நாட்களை கருத்தில் கொண்டு செயற்படுவது சிறந்தது. வடக்கு, கிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு கடற்பகுதிகள் எதிர்வரும் 15ஆம் திகதி வரை கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பரவி வரும் காட்டுத்தீயினால் இதுவரை 11 பேர் பலியாகியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த 7ஆம் திகதி ஆரம்பமான காட்டுத்தீ தற்போது வரையிலும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை நாசம் செய்து வருகின்றது. இதேவேளை லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பரவி வரும் காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இரவு நேர ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. பசிபிக் பாலிசேட்ஸ் மற்றும் ஈடன் ஃபயர் பகுதிகளில் ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பரவிய காட்டுத்தீ காரணமாக 3 லட்சம் பேர் வரை அப்பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்துள்ளதாகவும் 10,000க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. லாஸ் ஏஞ்சல்ஸ் பெருநகர பகுதியையும் சுற்றியுள்ள பகுதிகளையும் தொடர்ந்து காட்டுத்தீ பாதித்து வருகின்றது. சில இடங்களில் மணிக்கு 80 தொடக்கம் 100 மைல்கள் வேகத்தில் கூட காட்டுத்தீ வெப்பமான அனல் காற்றை பரப்பிக் கொண்டு இருக்கின்றது. அமெரிக்க வரலாற்றிலேயே ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டுத்தீ இது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதே சமயம் ஒரே மாதத்தில் மட்டும் கலிபோர்னியா மாநிலத்தில் 2 அல்லது 3 தடவைகள் காட்டுத்தீ பரவக்கூடிய ஆபத்து உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.